வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கேரட் கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கேரட் கீரை 1 கப், அந்த காம்பை நீக்கிட்டு வெறும் கீரையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி, கருப்புளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மீடியம் சைஸ் தக்காளி 1, வரமிளகாய் 3, 4 பூண்டு, சின்ன வெங்காயம் 15, உப்பு தேவையான அளவு. இப்போ வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம் சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். சிறு சிறுசாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும், இல்லைனா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பூண்டையும் சிறு சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக போட்டோன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னி ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம நைஸாக விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான கேரட் கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சுவையான கேரட் கீரை சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.